ஹலோ கைஸ். நம்மள்ல பல பேருக்கு நாம இப்ப ஏர்ன் பண்ற இன்கமோட அதிகமான இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். இப்படி அதிகமா ஏர்ன் பண்ண நமக்கு ஒரே ஒரு ஹை பேயிங் ஜாப் இருந்தா போதும்னு சொல்லி நாம நினைப்போம். பட் நம்மள்ல பல பேர்கிட்ட ஹை ஏர்னிங் ஜாப் இல்ல. என்னதான் உங்க சேலரி ரொம்ப கம்மியா இருந்தாலும் உங்க இன்கமை எப்படி அதிகப்படுத்துறங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்க. வெல்கம் டு தமிழ் பர்சனல் ஃபினான்ஸ், த வே டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஷேர் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம நம்மளோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம இன்கமோட டைப்ஸை பத்தி ஃபுல்லும் தெரிஞ்சுக்கிடணும். இன்கம்மை 3 விதமா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏர்ன்ட் இன்கம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கம், மூணாவது பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இன்கம். இதுல ஏர்ன்ட் இன்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்றனால கிடைக்கக்கூடிய இன்கம் தான் ஏர்ன்ட் இன்கம். நாம பார்க்குற ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஃப்ரீலான்சிங் இது எல்லாமே ஏர்ன்ட் இன்கம்ல தான் வரும். அதுவும் இல்லாம எம்ப்ளாயீஸ், செல்ஃப் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஏர்ன்ட் இன்கம்ல தான் வருவாங்க. நம்மள்ல பல பேரு இந்த ஏர்ன்ட் இன்கம மட்டும் தான் நம்பி இருக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஏன்னா வெல்த்தி பீப்பிள் எப்பவுமே ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ நம்பி இருக்கவே மாட்டாங்க. அவங்க எப்பவுமே மல்டிபிள் இன்கம் சோர்ஸ நம்பி இருப்பாங்க. செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் பேசிவ் இன்கம். நாம எப்பவோ பண்ண ஒர்க்குக்கு நமக்கு லைஃப் லாங்கோ இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமோ நமக்கு இன்கம் ஜெனரேட் ஆகி வந்துட்டு இருந்துச்சுன்னா, அத நம்ம பேசிவ் இன்கம்னு சொல்லுவோம். புக் எழுதுறது, ரெக்கார்டட் கோர்ஸ் செல் பண்றது, அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் இது எல்லாமே பேசிவ் இன்கமோட ஒரு எக்ஸாம்பிள். 3வது டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ இன்கம். நம்ம காச இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் தான் போர்ட்ஃபோலியோ இன்கம். போர்ட்ஃபோலியோ இன்கம்ல எப்பவுமே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப கம்மியான இன்கம் தான் வரும். ஏன்னா போர்ட்ஃபோலியோ இன்கம்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாரி தான் ரிட்டர்ன் வரும். கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக ரிட்டர்ன் வேணும்னா நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட்ட தான் யூஸ் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ இன்கமோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. அசெட்ஸ்னா என்ன? ஒரு பொருள் அசெட்டா, லையபிலிட்டியான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது? இத பத்தி டீட்டெயிலா நாம ஒரு வீடியோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டன்ல குடுக்குறேன். இப்ப பிராக்டிகலா நாம நம்மளோட இன்கம எப்படி இன்கிரீஸ் பண்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ பார்க்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவரு பேரு தான் ராமு. ராமு சின்னதா ஒரு ஒர்க் பண்றாரு. ராமுவோட மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 14,000 பெர் மந்த். ராமுவோட வொர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும். இப்போ ராமு எப்படிலாம் அவரோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு போகலாம். இப்படி பண்றதுனால அவருக்கு வந்து ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும். அண்ட் இது ஒரு ஏர்ன்ட் இன்கம்மா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு போறதுனால அவருக்கு வந்து ₹4,000 பெர் மந்த் வருதுன்னு வச்சுப்போம். செகண்ட் விஷயமா என்ன பண்ணலாம்னா, அவர் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு அவருக்கு இன்கம் வர மாரி பார்த்துக்கலாம். என்ன ஸ்கில் கத்துக்கிட்டாரோ, அதுக்கு ஏத்த மாதிரி இது வந்து ஏர்ன்ட் இன்கமாவும் வரலாம். இல்லன்னா பேசிவ் இன்கமாவும் வரலாம். இப்ப அவர் புக் ரைட்டிங், கன்டென்ட் கிரியேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு வந்து பேசிவ் இன்கம் அதிகமா ஜெனரேட் ஆகும். இப்போ ராமு புக் ரைட்டிங் ஸ்கில்ல ஃபுல்லும் கத்துக்கிட்டு, ஒரு புக்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுப்போம். அவரு ரிலீஸ் பண்ண புக்கோட கன்டென்ட் நல்லா இருந்து, அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து பேசிவ் இன்கம்மா ஒவ்வொரு புக்கும் சேல் ஆகும்போது அவருக்கு இன்கம் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். சப்போஸ் அவர் எழுதின புக் ரொம்ப ஹிட்டா இருந்துச்சுன்னா, அவருக்கு வந்து கோடிக்கணக்குல கூட இன்கம் ஜெனரேட் ஆகும். ஏன்னா, ஹாரி பாட்டர் ஸ்டோரி எழுதின ஜே.கே. ரவுலிங் இந்த மாதிரி புக் எழுதி தான் பேசிவ் இன்கம்னால கோடிக்கணக்குல ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ ராமுவுக்கு பேசிவ் இன்கம்லேருந்து மந்த் அண்ட் மந்த் ரூ. 1000 வருதுன்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். இப்போ 3வது விஷயமா அவர் வந்து போர்ட்ஃபோலியோ இன்கமும் கிரியேட் பண்ணலாம். சில நல்ல கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, அவருக்கு வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வரும். சில ஸ்டாக்ஸ்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா, அவருக்கு அப்ரிசியேஷன் அண்ட் டிவிடெண்ட்ஸ் இந்த 2மே அவருக்கு வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு போர்ட்ஃபோலியோ இன்கம்லேருந்து மந்த் ஆன் மந்த் 700 டூ 800 ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வருதுன்னு வச்சுப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ இன்கம்ல ஸ்டார்ட்டிங்ல கம்மியா தான் வரும். ஏன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ இன்கம்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமோ, அதுக்கு ஏத்த மாரி தான் ரிட்டர்ன் வரும். இப்ப ராமுவோட டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணோம்னா, அவருக்கு அவரோட ஒர்க்ல இருந்து ₹14,000 வந்திருக்கும். பார்ட் டைம் ஜாப்ல இருந்து ₹4,000 வந்திருக்கும். பேசிவ் இன்கம்ல இருந்து ₹1,000 வந்திருக்கும். போர்ட்ஃபோலியோ இன்கம்ல இருந்து 700 டூ 800 வந்திருக்கும்.
டோட்டலா ₹19,800 அவருக்கு இன்கம்மா வந்திருக்கு. இப்படிதான் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ம வச்சு நம்மளோட மந்த்லி இன்கம்ம இன்கிரீஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடா வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல கேளுங்க.